படிங்க. இல்லை, என்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் பேச மாட்டேங்கிறேன். என்னன்னு சொல்லு. என்ன கண்ணு கலங்கிருக்கு? யாரோ ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க. யாரு? கமலாத்தையா? சித்ராவா? என்னன்னு சொன்னாதான் எனக்கு தெரியும். ஐயோ, யாரும் எதுவும் சொல்லலைங்க. கண்ணில் ஏதோ தூசி பட்டுருச்சு, கண்ணு கலங்கிருச்சு, அவ்வளவுதான். அதை தொடச்சு விட்டுக்கிறதுக்குள்ள எதோ கற்பனை பண்ணிக்கிட்டீங்களே. உனக்கு பொய் பேச தெரியாது அங்கே இருக்க நீ. எனக்கு நிஜம் என்னன்னு தெரியும். உன் கண்ணில் தூசி விழலை, யாரோ உன் மனசை காயப்படுத்தியிருக்காங்க. உண்மையே சொல்லுடா. என் மனசு காயப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனா அது காரணம் வேற யாரும் இல்லை, நானே தான். எனக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சி தான். உங்க பெருந்தன்மைக்கு முன்னாடி நான் குற்றவாளியா நிக்கிறேன். என்னம்மா பெரிய பெரிய வார்த்தை பேசிக்கிட்டு? நீ ஏன் கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்? நான் தப்பு பண்ணிட்டேங்க. உங்க பெருந்தன்மையான மனசை பயன்படுத்தி உங்களை என் கூடயே இறுக்கி வச்சிட்டேன். நான் செல்ஃபிஷ் தாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டை பத்தி தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்க. நீ எப்படிம்மா சுயநலக்காரியாவ? கண்டிப்பா நான் செல்ஃபிஷ் தாங்க. இந்த உலகத்தை பார்க்க முடியாத ஒருத்தி காலம்பூராவும் எனக்காக கண்ணை கட்டிக்கிடா என் புருஷான்னு சொல்றது சுயநலம் இல்லாம வேற என்னங்க? பைத்தியக்காரத்தனமா பேசாத. நீ பேசுறதெல்லாம் மகாபாரதத்துல தான் நடந்திருக்கு. பார்வை இல்லாத தான் புருஷனுக்காக காந்தாரி கண்ணை கட்டிக்கிட்டாளாம். ஆனா நீங்க எனக்காக செய்யறது அதோட அதிகங்க. அப்படின்னா நான் செஞ்சுட்டேன். நான் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க உங்க சுகத்தெல்லாம் விட்டு கொடுக்கணும்னு என்னங்க தலைவிதி? நீ நான் பிரிச்சு பேசாத. உனக்கு பிடிக்காதது எனக்கும் பிடிக்காது, உனக்கு தேவையில்லாதது எனக்கும் தேவையில்லை. உணர்வோ மனசோ நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள எல்லாமே பொதுதான். ஆனா உணர்ச்சிகள் பொது இல்லையே. நீங்களும் மனுஷன் தானே. எனக்கு இருக்கிற குறையினால நீங்க பாதிக்கப்படக்கூடாது. உங்களை நான் பழி வாங்க விரும்பல. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு? உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். சாமி, எத்தனை வருஷமா மலைக்கு போறீங்க? 20 வருஷமா போறேங்க சார். இந்த விரதம் எல்லாம் கரெக்டா இருப்பீங்களா? இருக்கிறேன் சாமி. இந்த விரதம் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்கு தான். நியாயமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, நல்லவனா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். மலைக்கெல்லாம் நம்மளால போக முடியாது, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும். இந்தாங்க சிகரெட் வாங்கிட்டு வரட்டா சாமி? இல்ல போகும்போது வயிற்றுக்கு வச்சுங்க, வரும்போது பிரசாதம் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வரேன் சாமி என் சார்பில் வேண்டிக்கங்க. வரேன் சாமி. நல்லா இருக்கு. ஏய் வாடா, என்னடா சைக்கிள்ல வர, பேண்ட்டை காண வேஷ்டியில வர? சித்தப்பா, அந்த 20,000 ரூபா பணம். கடன்பட்டார் நெஞ்சம் போர் கலங்கினான் இலங்கை வேந்தன். உன்னை பார்த்தா இந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகத்துக்கு. எனக்கு அப்பவே தெரியும் சித்தப்பா, எனக்கு பணத்தை திருப்பி கொடுக்காம நீங்க தூங்க மாட்டீங்க. ஆமாண்டா, நேற்று ராத்திரி பூரா எனக்கு கொஞ்சம் கூட தூக்கமே இல்லை. அப்புறம் எந்திரிச்சு போய் கணக்கு புத்தகத்தை பார்த்தேனா, அதுக்கப்புறம் நிம்மதியா தூங்கிட்டேன். என்ன சொல்றீங்க சித்தப்பா? ஆமாண்டா, உன்கிட்ட ஏதோ பணம் கடன் வாங்கினேன்ல, அது கம்ப்ளீட்ல செட்டில்டு. செட்டில்டா? என்ன சித்தப்பா, முதல்ல 85 ரூபா கொடுத்தீங்க, அப்புறம் ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்க, அப்புறம் சிகரெட்டுக்காக 15 ரூபா கொடுத்தீங்க, மொத்தம் 200 ரூபாய் தானே வருது. நீ ஒரு குடிகாரன், இது தெரிஞ்சுதான் முன்ஜாக்கிரதையா நான் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டேன்.
எனக்கு தெரியாத கணக்கு. இந்த பார், என்ன நினைச்சிட்டு இருக்க? இது உன் கையெழுத்தா? ஆமா. முதல்ல 8 5 0 0 இதுல 85க்கு அப்புறம் புள்ளி வைக்கணுமே. அதுக்கப்புறம் 100 0 0 இதுல 100க்கு அப்புறம் புள்ளி வைக்கலையே. அதுக்கப்புறம் 1 5 0 0 இதுலயும் புள்ளி விட்டு போச்சு. மொத்தமா எவ்வளோ? 20,000. உன் கையெழுத்தா? ஆமா. செட்டில்டு. சித்தப்பா, இதெல்லாம் நியாயம் இல்ல. நான் பெரிய பாட்ட போய் சொல்றேன். இந்த நியாய நியாயத்தை பத்தி என்கிட்ட பேசுறியா நீ? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் நீ என்னை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். போலீஸ்லயா? சித்தப்பா, என்னடா ஏடா நம்ம கை நீட்டி பேசுற? இதெல்லாம் நியாயம் இல்ல. நான் அப்புறம் ஏமாத்த பாக்குறியா? இதுக்கெல்லாம் மனிதவனடா நான் பயப்படுவேனா? இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? இதுக்கெல்லாம் பயந்தவனடா போடா, போ, வந்துட்டாடு. ஏய், சைக்கிள் எடுத்துட்டு போ. அப்புறம் அதை நான் திருடிட்டேன்னு சொல்ல போறேன். மொத்தமான பத்திரமா கொஞ்சம் அசந்தம் வச்சுக்க, ஒழுங்கிடுவானு. நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க சித்தப்பா. போடா, நல்லா இருக்க மாட்டீங்க. ஜாக்கிரதையா போ. நேரா இருக்கு, வயிற்று விழ போறேன். உன் மூத்த மருமகளுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாதாம். 4 வருஷம் இல்ல 40 வருஷம் ஆனாலும் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு அவளே சொன்னா. உன் வைஃப் கூட நீ சந்தோஷமா இருக்கியா? இல்லப்பா. ஒரே ரூம்ல தனித்தனியா வாழ்றத கொடுமை வழியம்மா. அப்பா, ஒரு சந்தோஷமான விஷயம். சந்தோஷங்களை ஷேர் பண்ற மூட்ல நான் இல்லை. எனக்கு பெஸ்ட் ஜெர்னலிஸ்ட் அவார்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியா? குட். ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிடையாதா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் போதுமா? போ. அது கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம். என்னால் முடியாது டியர், ப்ளீஸ். அப்பா, ஐஸ்கிரீம் பார்லரில் கிடைச்ச லாபத்தில் ரஞ்சிதாவுக்கு 2 பவுன் செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா பாருங்க. நல்லா இருக்குமா? நீங்க பார்க்கவே இல்லை. நல்லா இருக்க. நல்லா இருக்க. நல்லா தான் இருக்கம்மா. போ. வேண்டாம், எனக்கு பிடிக்கல, கசக்குது. ஸ்வீட்டு கூட சாப்பிட்றேன். வேண்டான்னு சொல்றேனே, விட. வள்ளியம்மா, என்னங்க? மேல வா. வா. என்னங்க? கீழே என்ன சத்தம்? மருந்து கசப்பா இருக்குன்னு மாமா சாப்பிட மாட்டேங்கிறாரு. மருந்தும் உண்மையும் கசப்பாக தான் இருக்கும். பேசாம முழுங்க சொல்லு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதே மாதிரிதான் அன்னைக்கு பேச வந்தப்போ என்னை இன்சல்ட் பண்ணீங்க. இப்போ திரும்ப வந்திருக்கேன் உங்ககிட்ட பேசணும். நீங்க இப்போ பேசலன்னா எந்த அங்கேயர் கண்ணி உங்ககிட்ட கோர்ட்டுக்கு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாலோ அதே அங்கேயர் கண்ணியை நீங்க கோர்ட்ல சந்திக்க வேண்டி வரும். 6 பிள்ளைங்களை பெற்றவர் நீங்க.
உங்களோட மூத்த புள்ளிக்கு வாரிசு இல்லைங்கிறத உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அந்த கோவம் தான் நான் உங்ககிட்ட பேச வரும்போதெல்லாம் நீங்க என்கிட்ட பேசல. நானும் உங்க புள்ளையும் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற சந்தோஷம் எங்களுக்குள்ள இல்லை. அவர் எனக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்காரு. தன்னோட ஆசை, சந்தோஷம் எல்லாத்தையும், பல அவமானங்களை தாங்கியிருக்காரு. எவ்வளவு பேச்சு, எல்லாத்தையும் எனக்குள்ள வச்சுக்கிட்டு அவரை கஷ்டப்படுத்துறது பாவம். அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த முடிவு எனக்காக எடுத்த முடிவில்லை, உங்க பிள்ளைக்காக எடுத்த முடிவு, இந்த குடும்பத்துக்காக எடுத்த முடிவு, உங்க வம்சம் தலைக்கணுங்கிறதுக்காக எடுத்த முடிவு. உங்க பரம்பரை மலட்டு பரம்பரை இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக எடுத்த முடிவு. உங்க சந்தோஷம் இந்த வீட்டுல நிரந்தரமா இருக்கணுங்கிறதுக்காக எடுத்த முடிவு. உங்க சந்தோஷத்துக்காக நான் என் வக்கீல் தொழிலை விட்டு கொடுத்தேன். அதே மாதிரி உங்க பிள்ளையோட, என் புருஷனோட சந்தோஷத்துக்காக நான் மனைவிங்கிற ஸ்தானத்தை விட்டு கொடுக்கிறேன். அந்த இடத்துக்கு வரப்போறது வேற யாரும் இல்லை, உங்க அக்கா மகன் ஈஸ்வரி தான். நீ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு தெரிஞ்சுதான் எடுத்தியா? உனக்கு குழந்தை இல்லைங்கிறது என் என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? யார் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு வந்துடுறதா? நான் பொண்ணுமா, மிஷின் இல்ல. அப்படியெல்லாம் பேசாதடி. வந்த வரைக்கும் போதும்னு உன்னை தள்ளி விடுறதுக்கு நான் என்ன 5-6 பெத்து வச்சிருக்கேன்? கருவேப்பிலை கண்ணு மாதிரி ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வச்சிருக்கேன். நீ கப்பும் களியுமா தழைச்சு வளர்றத பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்காதா? அம்மா, மானம் கெட்டு பருப்பு சோறு சாப்பிடுறத விட மானத்தோட கூழோ கஞ்சியோ சாப்பிட்டு நிம்மதியா இருக்கலாம். வா, ஊருக்கு போலாம். டிக்கெட்டை எடுத்து கொடுத்து போன்னு சொல்ற குடும்பம் தட்டும் தாம்பாளமுமா சம்மந்தியாக்க வருது. இதுக்கு தானடி நான் இம்புட்டு நாளும் காத்துட்டு இருந்தேன். வேண்டாம்மா, உண்ட வீட்டுக்கு ரெண்டுக்கும் பண்ணக்கூடாது.
நம்மள எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போப்போன்னு துரத்துனப்போ அண்ணி தானே நம்ம இங்க தங்க வச்சாங்க. அவங்க வாழ்க்கை அழியறதுக்கு நம்ம காரணம் ஆயிடக்கூடாதுமா. அடி அங்கே இருக்க நீ வாழ்க்கையை நாமளா தட்டி பறிக்கிறோம். அவ தரேன்னு சொல்றா, அத வாங்கிக்கிறதுல என்ன தப்பு? முத்து மாமாவை நான் அப்படி நினைக்கல. அவர் என்னால புருஷனை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அடியே அனாதைங்க அதிகம் யோசிக்க கூடாது. நீங்க என்ன சொன்னாலும் முத்து மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உறவுக்காரங்க 1000 பேர் வந்தாங்க என்ன கட்டிக்கிடுறதுக்கு. எங்க அப்பா ஆள வந்தாரு, மாட்டேன்னுட்டாரு. அசல்ல கொடுத்தாரு, ஆளு காணாமையே போயிட்டா. இதே சொந்தத்துல கொடுத்திருந்தா ஓடி போயிருப்பானா? உன்னை இந்த குடும்பத்துல ஏன் கொடுக்கணுங்கிறேன்? வயசான காலத்துல சாஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சுவர் வேணும்டி. உன்னை அசல்ல கட்டி கொடுத்துட்டேன்னா நான் அங்க எம்புட்டு நாள் வந்து இருப்பேன்? கண்ணு இந்த பாரு, தாரமோ 2ஆம் தாரமோ முத்தையாவை வேணான்னு சொல்லாம கட்டிக்கடி. நானும் தம்பி வீடே தஞ்சம்னு இருந்துருவேண்டி. வேண்டாமா, வாழ்க்கையில தப்பு பண்ணா மன்னிப்பு கிடைக்கும், துரோகம் பண்ண மன்னிப்பே கிடைக்காது. எந்த சூழ்நிலையிலும் அன்னைக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். என்ன விட்டு. நட்சத்திரங்கள்லாம் எண்ணி முடிச்சாச்சா? இல்லை ஏதாவது பாக்கி இருக்கா? ஏங்க தூக்கம் வரலையா? கீழே வந்து படுத்துக்கோங்க. என் தூக்கம், சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. என்னாச்சு? எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறியே, இது உனக்கு தப்பா தோணல? இல்ல, தோணல. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. ஈஸ்வரிக்கு என்ன குறைச்சல்? உன் இடத்துல என்னால இன்னொருத்தி யோசிச்சு கூட பார்க்க முடியல. நானும் யோசிக்காம முடிவெடுக்கலங்க. முதல்ல மனசு கஷ்டமா தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தா இதுல ஒரு நியாயம் இருக்குன்னு உங்களுக்கே புரியும். இந்த கல்யாணம் தாங்க நம்ம குடும்பத்துக்கு நல்லது. ப்ளீஸ் ஒத்துக்கோங்க. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கோன்ற நினைப்பா உனக்கு? நான் சொன்னா கரெக்டா இருக்குங்கிற நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? இது வரைக்கும் நடந்தது வேற. இன்னொரு கல்யாணம்ன்றது முட்டாள்தனமான முடிவு. இதை நான் ஏத்துக்க மாட்டேன். அடம் பிடிக்காதீங்க. இதை தவிர வேற வழியே இல்ல. என்ன வழி இல்ல? நான் உன்கிட்ட கேட்டனா? நான் படுத்து போறல ஒரு பொண்ணு வேணும், கல்யாணம் பண்ணி வேணும், நான் உன்கிட்ட கேட்டனா? ஐம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. புரிஞ்சுக்கடா, எனக்கு நீ போதும், இன்னொருத்தர் வேண்டாம். வேண்டாங்க. இது போதும் அது போதும் நம்மளை நாமளே ஏமாத்திக்கிட்டது போதும். இவ்வளவு நாள் இமோஷனலாவே இருந்துட்டோம். ஒரு கண்மூடித்தனமான அன்புல மயங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமா பேசிக்கிறது மட்டுமே வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அந்த மடத்தனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிரும். இல்லனா கடைசி காலத்துல வெறுமையும் விரக்தியும் தான் மிஞ்சும். ப்ளீஸுங்க, பிராக்டிக்கலா யோசிப்போம். நீங்க ஈஸ்வரியை கல்யாணம் பண்ணிக்கோங்க. பேசி முடிச்சிட்டியா? எனக்கு கல்யாணம் வேணுமா வேண்டாமா டிசைட் பண்ண வேண்டியதுன்னா யாரு கம்பல் பண்ணாலே முடிவை நான் மாத்திக்க மாட்டேன், இன்க்ளூடிங் யூ.